السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாம் அதிக ஸ்க்ரீன் ஆ போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா. நான் கேட்டேன். ம். அப்ப சரியா ஒதுங்க. ஆ أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأثرن به ஆ ஃப அ نقعا. அலிஃப் சவுண்ட் வரணும். آ அ ஆ இல்ல. அ آ ஆ தான் அலிஃப் சவுண்ட் ஆன்னு فأ- வராது. ஆ இல்ல. அ على அப்ப آ தொண்டையெல்லாம் வருது. فأثرن به نقعا. ஆ அது போல على அது ஓதல்ல வரணும். திருப்பி فأثرن به نقعا. கொஞ்சம் வந்து திருப்பி ஒரு கோதுங்க. فأثرن به نقعا. ம் ரெண்டாவது أفلا يعلم إذا بؤثر ما في القبور. திருப்பி ஓதுங்க. أفلا يعلم إذا بؤثر ما في القبور. மூன்றாவது فمن يعمل مثقال ذرة خيرا يره. திருப்பி ஓதுங்க. فمن يعمل مثقال ذرة خيرا يره. எரக் அல்ல எரக். يره. திருப்பி ஓதுங்க. فمن فمن يعمل مثقال ذرة خيرا يره. கடைசியில பெரிய ஹா வருது இல்ல. எராக் எப்படி يره. 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 கடைசியில் எஹ் என்று தான் வருது. எஹ் என்று வரையில. خ- يره. எராக் இஹ் يره. எராக் என்று அது إيه. பெரிய அடுத்தது. يره. திருப்பி போதுங்க. إيه ده؟ فمن يعمل مثقال ذرة خيرا يره. நாலாவது وإلى ربك فارغب. திருப்பி போதுங்க. وإلى ربك فارغب. ஐந்தாவது وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. திருப்பி போதுங்க. وما تفرق الذين أوتوا மே விட்ட வேணாம். மே விட்ட வேணாம். الكتاب. وما وما تفرق الذين என்று போயிட்டு வேணாம். அது போல وما تفرق الذين أوتوا الكتاب إلا கித்தாப من போல கித்தாபன்னு வரப்படாது. إلا كتاب கித்தாப அல்ல கிதாப. كتاب
أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة சரி போதுங்க. وما تفرق الذين أوتوا கிதாப் الكتاب கிதாப் அல்ல கிதாப் கிதாப். أوتوا الكتاب அப்படி வரணும். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து. كتاب وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما நிப்பாட்ட இயலாது. நிப்பாட்ட இயலாது. جاءتهم البينة மாஜாண்டு ஜாஅத்துஹும் என்கிறது ஒரு சொல். ஜாண்டு சொல்லியோ ஜாண்டு சொல்லியோ இடையில ஒரு சொல்லுக்குள்ள பேத்துட்டு அரவாசி நிப்பாட்ட இயலாது. உங்களுக்கு கஷ்டம் என்ன செய்யலாம்? பாட்டக்கூடாதாங்க. ஜால நிப்பாட்ட இயலாது. ஒன்று மிம் பஅது அல்லது மிம் ம் பஅதி மா ஜாஅத்துஹும். ஏதா ஒன்று முன்னுக்கு நிப்பாட்டணும் ம் அல்லது முடிஞ்சு நிப்பாட்டணும். நடுவுல நிப்பாட்டினா பிள்ளது அப்படி பாடப்படாது. இப்போ ம் உதாரணத்துக்கு ஊத்துல் கிதாப்னு பாலா நிப்பாட்டுங்க. ஏனது பா என்றது ஒரு சொல்லினுடைய ம் இறுதி எழுத்துல நிப்பாட்டிங்க. ஊத்துல் கீ த கீ த இப்படி இடையில நிப்பாட்ட இல்லாது. ஒரு சொல்லுல இடையில நிப்பாட்டுறது பிள்ளை. ம் அதே போலதான் மா ம் ஜா மா ம் ஜா அத்து ஹும் அப்படி இடையில நிப்பாட்ட இல்லாது. விளங்குதா? ம் ஒரு சொல்லிட ம் இறுதி எழுத்துல தான் ம் நிப்பாட்டணும். ம் ஒழுங்கா பஞ்சாதிரிப்பு. ம். وما تفرق الذين أوتوا الكتاب إلا بعد பிழை. من بعد பக் நீங்க தான் நிப்பாட்டலான்னு சொன்னீங்க. முதலாவது பேக் தால் கலக்கோணும். ரெண்டாவது ஐன் உச்சரிப்பு பிழை. நிப்பாட்டினது சரி. சும்மா நிப்பாட்டில மிம் பேக் தால் கலக்கணும். தால் 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 கலக்கி தான் நிப்பாட்டணும். இந்த தாலுக்கு சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறீங்க. இப்போ தால் ம் கலக்கலாக வந்துடும். இப்போ கலக்கணும். எப்படி ஐன் மிம் கலக்கப்படாது. பேக் அப்படியா? வெள்ளை கலக்கறி வரலையே. ஐனை தான் கலக்குறீங்க. ரெண்டு வருது ஐன். மிம் பேக் ஆ வெரி குட். பேது மீம் பேது ரெண்டு கலக்கிற பகுதிக்கு வரணும். மிம் பேக் பக்து அல்ல ஐன் பிழை. இப்போ பேக் திருப்பி எது அல்ல இது கலக்கோணும் சவுண்ட் இது 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 என்று வரப்படாது. இது இது திருப்பங்க கலக்கி. மி- சரி. மிம் பேக் தகுது என்று ஐன் தான் வருது. ஐன் வருது இல்ல. பேக் தாலு இது இப்ப தால் பிழை. மிம் பேக் ரைட்டா? ஐன் தான் வருது. பேது பேது பகு பேக் என்று வருது. பேக் பேக் பகு ரைட்டா? என்ன பிழை? பகு அல்ல அது. பகுல பேக் அதான் ஏகு என்ற சவுண்ட் வரையில அது ஏகுங்கிறது பிழை. ஏகு அல்லது ஏ ஏ பேக் ஆ பேக் பேது இப்பதான் வருது. எகுன்னா பிள்ளது நீ வேற இனத்தை உச்சரிக்க வேற எழுத்து அது. பேக் பகு என்று வரையில அது. பக் என்று அது வேற எழுத்து. பக் பே இப்ப விளங்குதா? பேக் ஆ பே பேக் இது அல்ல இது பேது. பேக் இப்போது பாவம் எப்படி பாரு நீ வாசன தேசத்துலேருந்து. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما இது جاءتهم மாஜா அப்படி இல்லை. البينة இப்ப எங்க நிப்பாட்டினீங்க கிதாபு நிப்பாட்டினீங்க. بعد தி என்று ஒரு நிப்ப இது என்று போகலாது. நிப்பாட் ஆமா நான் அதே மறந்துட்டேன். நிப்பாட்டினா தான் அந்த அதை பார்க்கணும். நிப்பாட்டி அங்க வரக்கூடாது.
திருப்பியா? சரி. وما تفرق الذين أوتوا الكتاب கொஞ்சம் மழை பூச்சரிங்க. أوتوا الكتاب تفرق الذين أوتوا الكتاب. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة திருப்பி போதுங்க. கஷ்டமான இடத்துல என்ன இடத்துல நிப்பாட்டுங்க, பிரச்சனை இல்லை. இதில் வரப்படாது. وما تفرق الذين أوتوا ஊத்து தான் வருது. الكتاب அலிப் சவுண்ட் வரல. و- ஊத்துல அலிப் சவுண்ட் வருது இல்லை. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد من بعد ما جاءتهم البينة இப்போ ஒரு கோதம் போகும். وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد من بعد ما பகுதி இல்லை. மின் جاءتهم البينة من من بعد. بعد ما من بعد பகுதி பல பகுது அல்ல, ஐன் பல بعد பகு அல்ல. பா. بعد இப்ப சரி. من بعد மின் பகுது وما மின் பாது. بعد பகு என்று சொன்ன என்ன செய்றீங்கன்றால் தொண்டையோட பின்னுக்கால ரெண்டையும் ஒட்டி நாக்க மேலுக்கு உள்நாக்க மேலுக்கு தூக்கி உச்சரிக்கிறீங்க. பகு அல்ல, நாக்க மேலு தூக்கியல. நாக்க بعد பின்னுக்கால பா என்று தான் வரும். பகுண்டு வருது உங்களோட சவுண்ட். ஓ, بعد அந்த பகுண்டா பிள்ளை என்னடா நான் பகு கண்டால் இல்ல நான் பேகு பேகு தான் சொல்றாரு பேகு பக்கத்து பேகு நீங்க தான் சொல்றீங்க, உங்களோட வேலை தான் வருது. பேகு ப ஐன் ஆ தான் வரணும். நீங்க கக்கு போறீங்க. பக் பக்குன்னு வருது. பேகு அதான் இதா பிரச்சனை. பேகுது அவ்வளவுதான். நீங்க பக்குன்ட்டு போனீங்கன்னா அது பிள்ளை. பேகுது ம் ரெண்டுக்கும் ரெண்டும் ஒரே இடத்துல வருது சவுண்ட். ம் சின்ன வித்தியாசம் தான் நினைக்கிறேன். ம் இப்ப பக்குன்ட்டு போனீங்கன்னா அது கொயினா ம் சொல்லும். பகு பகு அது கைன் கொயின்னு அது கொண்டு. பேகு ம் ஆ பகு. அது பேகு இது பேகு இது பே. ஆனா ஓத போகலன்னு சரிங்க, திடீர்னு போல பகுக்கு போகுதுங்க, அதான் பிரச்சனை. ம் திருப்பி வந்து போகும். وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة குட். மூணாவது பிள்ளை வராம. فمن يعمل مثقال ذرة خيرا يره ரெண்டாவது أفلا يعلم إذا யக்லமு பிள்ளை. بعصر யக்லமு பிள்ளை. திருப்பி ஐ. يعلم யா யா. أفلا يعلم إذا بعصر ما في القبور திருப்பி வந்து பார்ப்போம். أفلا يعلم إذا இத بعصر ما இத في إذا بعصر ما في القبور திருப்பி வந்துங்க.
أفلا يعلم إذا بعثر ما في القبور நாலாவது فإلى ربك فارغب எப்போதுங்க وإلى ربك فارغب இப்போ அஞ்சாவதுக்கு وما تفرق الذين அல்ல أوتوا அல் الكتاب كلا وما تفرق الذين أوتوا الكتاب إلا من ம், ம், ம். بعد ما جاءت கிதாபு நிப்பாட்டினது சரி. திருப்பி என்ன செய்யணும்? ஊத்துல் கிதாப أوتوا இல்ல. الكتاب சவுண்ட் லேவனிட்டது எல்லாம் பேலன்ஸ் ஆகணும். கூட கூடி குறையப்படாது. أوتوا أوتوا الكتاب கித்தாப إلا பல من بعد إلا பக்தி பல கித்தாப என்று தாள بعد ரெண்டு புரியும். பக் ها பக் பக் அல்ல தி بعد إلا من بعد பிழை ما பிழை பக்தி தான் வருது. جاء بعد பக் என்ற بعد பிழை. بعد தான் சொல் بعد பக் بعد என்றா பிழை கணக்கு. பக் என்றா அது கொயினுக்கு போற எழுத்து தான் அது. நான் கோவா அது வந்து உச்சரிக்கிறேன். பவ் அப்படி மேல நோக்கி தானே சொல்லணும் கொயினுக்கு சொன்னா அது பவ் இது பேவ் மேல் நோக்கி அல்ல. மேல் நோக்கி சொல்றது சரி. கொயினை மேல் நோக்கணும்ங்கிறது. நீங்க ஐனை உச்சரிங்க கோன்னு சவுண்டுக்கு உச்சரிக்கிறீங்க. அது கோ அல்ல. மின் பேவ் பகு என்றா அது கொயின் தானே அது. கொயின் பகு. பால பேவ் பேவ் திருப்பி கொயின் தான் சரிங்க. ஐனு பகு ஐன் வருது இல்லையே எங்க ஐன்? மின் பேவ் பகு பேவ் பகு ரைட்டா என்றதை மாத்தினா அது கா. கா ஐனை காண்டா உச்சரிக்கிறது. ஐனு அது வந்து பகு வந்து பவ் அப்படிலாம் சொல்லணும் பவ் இப்ப நான் இது வந்து கேட்கிறேன். பேவ் ரெண்டு எழுத்தும் இகுன்னு தான் உங்களோட சவுண்ட் வருது. வேற வித்தியாசம் உண்டு இல்லையே. ஐனை இதுக்கு மட்டும் எடுத்தா சொல்லலாம் ஐன் இகு என்று வருது. ஐனை உச்சரிக்கிறதுக்கும் இகு என்று உச்சரிக்கிறதுக்கும் ம் வித்தியாசம் இருக்குது. நான் அது ஐனை ரெண்டுத்தையும் சொல்றேன் பாக்குறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க. ஐனையும் கைனையும் ஐனையும் கொயின் அல்ல. கொயின் ஓகே. நான் சொல்ல கொயினுக்கு போற வழிலாம் நீங்க கேட்கிறீங்க. ஐனுக்குள்ள வாரீங்க இல்ல. கொயினுக்கு எப்படி ஐன்னு போ சொல்றேன் பாருங்க கொயினுக்கு எப்படி போவோம் என்றால் கொயின் ஆ, கொயின் என்று போவோம். ஆ, இல்லைங்களா? நீங்க 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 கொயின் ஆமா உச்சரிக்கல பகு என்று உச்சரிக்கல. நீங்க பகு ஆ, என்று நினைக்கிறீங்க. பகு பகு அதாவது கொயினுக்கு போற வழியில நிக்கிறீங்க. ஐனுக்கு வாரீங்க இல்ல. ஐனுக்கும் ம், கொயினுக்கும் ம், ஐன் என்று ம். உச்சரிக்கணும். நீங்க இடையில நிக்கிறேன் உச்சரிக்கிறீங்க கொயின் இடையில நிக்கிறீங்க. அது பிரச்சனை. அந்த இடையில நிக்கிறதுங்கிறது பேவ் ஆ, பகுங்கிறது அடிப்படையில கொயினுடைய ஆ, சவுண்ட் தான் அது. ஐனுக்கு சம்மந்தம் இல்லை தான் அது. ஆ, ஐன் அந்த இப்ப நீங்க ம், ஐன் சொல்றீங்களே அந்த ஐன் சரி. இப்ப அந்த இப்ப ம், பேண்டு சொன்னா பேய இபு பே இபு பே இபு அப்ப ரெண்டோட உச்சரிப்பும் ஒரே இடத்துல இருந்து வருது. ம், பே இபு நீங்க பாத்தீங்கன்னா ம், பேண்டாலும் உதடுகள் ம், ரெண்டும் டச் ஆகணும். இபு என்றாலும் ம், உதடுகள் ரெண்டும் டச் ஆகணும். ம், அப்ப ஐன் என்று ம். சொல்ற அதே இடத்தை தான் நீங்க கைனுக்கு நீங்க இந்த சுக்குண்டு உச்சரிப்புல ஆழு என்றதுக்கு வரணும். நீங்க ஐன் என்று சொல்ற ஒன்று எ- இகு என்று சொல்றது வேற ஆ, இடம் வேற. அப்ப அது பிழை. யாஹோ யாஹோ பேவ் ரைட்டா பேழு அந்த பேழுண்டு வர்றது இப்ப கலக்காம எடுக்கணும். இப்ப அந்த இடம் சரி. பேவ் பே ஆ, பே பகு பகு பேவ் பிழை. பேவ் விளங்குதா? பே பேவ் ரைட்டா பகு பே பகு பே பே பேவ் பேவ் ஐன்னு தான் வர மாட்டேங்குது போங்க ஆ, ஐன் வருது. ஐன் ஐன் வர மாட்டேங்கிறது பிழை. நீங்க ஐனை சொல்றீங்கல்ல தெளிவாக மிக தெளிவாக உச்சரிக்கிறீங்க. ம், ஐனன்னு சொல்றீங்க. அப்ப ஆ, எப்படி அந்த சுக்கூன் உச்சரிப்பு ம். வராம போகும்? நீங்க சுக்கூன் அந்த வச்சா ஐன் வருது. அதுதான் அப்பலேருந்து சுக்குன்னு வைக்கிறதுல தான் அது மாறி மாறி போகுது மாறி மாறி போதான் சரியா வருது பிள்ளையா மின் போகுது.
பேங் இப்ப சரி. மிம் பேங் அப்படி ரைட்டா? இப்ப சரி. திருப்பி நான் ஒரு வாட்டி. அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. அது திடீர்னு மாறுது. உங்களோட வாய், உங்களோட தொண்டை, நீங்க தான் என்ன பார்த்துக்கணும்னு ம். பாடாம எங்களுக்கு செய்யலாம். நாங்கள் உங்களுக்கு சரி பிள்ளை சொல்லி தருவோம். ஏன்னா நீங்க சரியா அமைச்சறீங்க, பிள்ளை அமைச்சறீங்களே. லாஸ்ட் டைம் இருக்கவும் கடைசியா وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. ம். இந்த ரெக்கார்டை கேளுங்க, ஐனை மாற்றிக்கொள்ள வேணுமா? இப்போ கடைசி சரியா வந்தீங்க ஓரளவு. ம். ம்.